உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கு, எறும்பு விடுற மாதிரி இருக்கு, சில நேரங்கள்ல மறுத்து போகுது, உணர்ச்சியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது யூஸ்வலா நம்ம யோசிக்கிற விஷயம் சக்கரை வியாதியா இருக்கும்னு சொல்லிட்டு பிளட் சுகர் எடுக்கிறது உண்டு. எடுத்து பார்த்து நார்மலா தான் இருக்குன்னும் போது சரி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமே நிறைய பேஷண்ட்ஸ் விட்டுட்டு லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல பாதரிச்சல் அதிகமா இருக்கு, நைட்ல பாதரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கிறது நோட் பண்ண முடியுது, ப்ளஸ் பஞ்சு மேல நடக்கிற மாதிரி இருக்கு, கால் ரொம்ப உணர்ச்சியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் விட்டமின் B12 லெவலை செக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். விட்டமின் B12ங்கிறது நம்மளோட மூளை மற்றும் நரம்பு மண்டலம், செல் உருவாக்குதலா இருக்கட்டும், ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு மிக முக்கியமான ஊட்டச்சத்து. அப்போ இந்த சத்து குறைபாடு ஏற்படும் போது நான் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் மட்டும் இல்லாம மெமரி வீக் ஆகிறத பார்ப்பீங்க, அடிக்கடி மறதி, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகுறதா இருக்கட்டும், ப்ளஸ் படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு, உடல் சோர்வு இருந்துட்டே இருக்கும், அனிமிக் ஆகிட்டே இருப்பீங்க, அடிக்கடி வாய்ப்புன்னு வர்றது போன்ற சிம்டம்ஸையும் நம்மளால நோட் பண்ண முடியும். அப்போ இது என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னா, இது ஏன் வருது அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த டெஃபிஷியன்சி வர்றதுக்கு முதல் காரணம் நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் விட்டமின் B12 அளவு குறைவாக இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல தான் விட்டமின் B12 அதிக அளவு கிடைக்கும், வெஜிடேரியன் சோர்சஸ்ல ரொம்ப குறைவான அளவு தான் கிடைக்குங்கிறதால வீகன் அண்ட் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சி பரவலா இருக்கிறத பார்க்க முடியும். ரெண்டாவது, ஹெல்த்தியான டயட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஸ்டில் டெஃபிஷியன்சியாவே இருக்கு அப்படின்னும் போது அப்சர்ப்ஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு, அதுக்காக ரொம்ப வருஷமா பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல் போன்ற PPI பிளாக்கர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் செக்ரேஷனை சப்ரஸ் பண்ற மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கும்போது விட்டமின் B12 அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த டெஃபிஷியன்சி காமனா இருக்கும். கூடவே கிரான்ஸ் டிசீஸ் இருக்கு, கேஸ்ட்ரிக் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்கனாலும் இந்த டெஃபிஷியன்சி இருக்கும். இதுக்கான தீர்வுங்கிறது சிம்பிள் தான். உங்களோட டயட்ல தான் ப்ராப்ளம் அப்படின்னும் போது B12 அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க. என்னென்ன உணவுகளில் இது ரிச்சா இருக்குங்கிறத நான் கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரியான டயட் எடுத்துமே கம்ப்ளைண்ட் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எதர் மெடிகேஷனாவோ ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையோ B12 சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுவுமே உங்களோட டெஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் சிம்டம்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்க முடியும்.